வணக்கம். எல்லோருக்கும் மாலை வணக்கம். இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாக எல்லோருக்கும் அமையட்டும். நான் சொல்வது உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மனைவி சொல் கேளுங்கள், கண்டிப்பாக நீங்கள் வெற்றி அடைவீங்கள். அதே மாதிரி அந்த பெண்ணு கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது அவங்க அப்பா வீட்டில் எவ்வளோ செல்லமாக வளர்ந்துருப்பாங்க. பின் அந்த கணவரை நம்பி அவங்க முழுமையாக கணவரை நம்பி அவங்க வீட்டுக்கு வர்றாங்க. அவங்க மனைவிக்குன்னு சில அபிப்பிராயங்கள், சில கருத்துக்கள் இருக்கும். அதுக்கு கொஞ்சம் செவி கொடுத்து, காது கொடுத்து கேட்டு அவங்க சொல்ல கேளுங்கள். அவங்க உங்களை விட்டுட்டு ஒரு நிமிஷம் நினச்சி பாருங்கள். அவங்க உங்களை விட்டுட்டு போயிட்டாங்கன்னா அடுத்த நிமிஷம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணுறதுக்கே உங்களுக்கு எவ்வளோ நாள் ஆகுது? ஜாதகம் எடுத்து கல்யாணம் பார்த்து முடிக்கிறதுக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, டைவர்ஸுங்கிறது தயவு செஞ்சு ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, தயவு செய்து டைவர்ஸுங்கிறது ஒரு பிரச்சனைக்கு போகவே போகாதீங்க. நான் சொல்கிறது புரியுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா ஒரு பெண் விட்டுட்டு போயிட்டாங்கன்னா அதுக்கு பிறகு இன்னொரு பெண் உங்களுக்கு வந்தாலும் சரி, இன்னொரு கணவர் வந்தாலும் சரி, உங்களுக்கு ஃபஸ்ட்டு இருக்கிற மாதிரியே கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க. அது உங்களுக்கு நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்க முடியாது. ஏன்னா அந்த ஃபஸ்ட்டு தான் உங்களுக்கு அதுதான் சொல்லுவாங்க அடிக்கடி, முதல் காதல், முதல் பஸ் பயணம், இதெல்லாம் வாழ்வில் மறக்க முடியாத ஒரு விஷயம். அதுமாதிரியே முதல் கணவரும் அதேமாதிரி தான், முதல் மனைவி அதேமாதிரி தான். அப்புறம் மனைவி ஒரு பெண்ணு ஒரு ஆணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த பெண்ணு அவங்க வீட்டுக்கு போக முடியாதமெல்லாம் இல்லை. அவங்க தன் வீட்டுக்காரோட உள்ளவங்க யாரும் அவங்களுக்கு தன்னை விட்டுருவாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையாக கூட உங்களை விட்டு போகாமல் இருக்கலாம். இல்லை அவங்க அப்பா அம்மா, வயசான அப்பா அம்மாவாக இருக்கலாம். ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு செலவு பண்ணி கட்டி கொடுத்துருப்பாங்க. அவங்க அந்த வீட்டுக்கு போயிட்டா அந்த அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்படுவாங்க, மனசு வேதனைப்படுவாங்கலாம் கூட. சில பெண்கள் எவ்வளோ கஷ்டத்துலேயும் அந்த வீட்டை விட்டு உங்களை விட்டு போகாமல் இருப்பாங்க, கணவரை விட்டுட்டு. இல்லை வீட்டில் உள்ள அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி அவங்கெல்லாம் எந்த விதமான ஒரு பாசமும் இருக்காது அவங்களுக்கு. அதனால கூட அவங்க உங்களை விட்டுட்டு போகாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம் நினச்சி பாருங்கள். உங்களை விட்டுட்டு போகிறதுக்கு ஒரு நொடி, ஒரு நிமிஷம் ஒரு தான் ஆகாது. ஆனால் எதுக்காண்டியே அவங்க இறுக்கி உங்களை பிடிச்சிக்கிட்டு உங்கள் கூடயே இருக்கிறாங்க அப்படின்னு ஒரே ஒரு நிமிஷம் நினச்சி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிடிக்காத ஒரு எந்த விஷயத்தையும் நீங்கள் செய்ய முடியுங்க. நான் சொல்கிறது உண்மையா பொய்யா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகே, பாய். நாம் அடுத்த யூடியூப் சேனலில் சந்திப்போம். எதுவும் தவறாக பேசினால் மன்னிக்கவும். சாரி.